சங்கீதா கேட்கும் வீடு. விஜய் கைவசம் இருக்கும் நீலாங்கரை பங்களா எத்தனை கோடி தெரியுமா? தமிழக முதல்வர், தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர், முன்னாள் நட்சத்திர நடிகர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கு நேற்று செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் வருகிற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரே வீட்டில் இருவரும் 6 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தனது கணவர் விஜய்க்கும் ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். கணவர் விஜயிடம் இருந்து தனக்கு விவாகரத்து வேண்டும் என்றும் சங்கீதா கூறியிருந்தார். மேலும் தனது 2 பிள்ளைகளுக்கும் ஜீவனாம்சம் மற்றும் நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் வசிப்பதற்கான உரிமையும் வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் சங்கீதா கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த விவாகரத்து வழக்கை சங்கீதா தொடுத்தபோது விஜய் தாவேக கட்சியின் தலைவராக மட்டுமே இருந்தார். ஆனால் இப்போது அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறார். விஜய், சங்கீதா இருவருமே பொதுவெளியில் பிரபலமானவர்கள் என்பதால் பாதுகாப்பு மற்றும் நடைமுறை சிக்கல்களை கவனத்தில் கொண்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் ஆஜராக அனுமதி வழங்க வேண்டும் என்று கோர்ட்டில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன்படி நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோதும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் விசாரணைக்கு ஆஜராக அனுமதிக்குமாறு மனு தாக்கல் செய்தனர். ஆனால் இருவரின் மனுவையும் செங்கல்பட்டு நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. மேலும் வீடியோ கான்ஃபரன்ஸ் விசாரணைக்கு தேவையான இமெயில் முகவரி உள்ளிட்ட ஆவணங்களை முறையாக சமர்ப்பிக்கவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த வழக்கின் விசாரணை வருகிற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த விவாகரத்து வழக்கில் தனக்கு நீலாங்கரை வீட்டில் வசிக்க அனுமதிக்க வேண்டும் என்பது விஜய் மனைவி சங்கீதாவின் முக்கியமான கோரிக்கையாக உள்ளது. இதனால் விஜயின் நீலாங்கரை இல்லம் மீண்டும் கவனம் பெறும் ஒரு முக்கிய விஷயமாக மாறியிருக்கிறது. நீண்ட காலமாக விஜய் வசித்து வருவது இந்த நீலாங்கரை பங்களா வீட்டில்தான். விஜய் நீலாங்கரை இல்லம் கடற்கரைக்கு அருகே அமைந்திருக்கிறது. ஒருமுறை வெளிநாட்டிற்கு சென்றபோது ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸின் இல்லத்தை பார்த்து அதை போலவே தானும் வீடு கட்ட வேண்டும் என்று நீலாங்கரையில் உள்ள வீட்டை அவர் வடிவமைக்க கூறியிருக்கிறார். அதன்படி பார்த்து இந்த வீடு கட்டப்பட்டுள்ளது. விஜயின் வீட்டுக்குள் ஹால் பகுதி பிரம்மாண்டமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரைவேட் ஜிம் மற்றும் நீச்சல் குளம் ஆகியவை இருக்கின்றன. இது தவிர பசுமை நிறைந்ததாக வீட்டை சுற்றிலும் அழகிய தோட்டம் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வீட்டின் சொத்து மதிப்பு சுமார் 80 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என்கின்றனர். பெரிய ஆடம்பரம் இல்லாமல் எளிமையான வீடாகவே இருக்கும் என்று அங்கு சென்று வந்தவர்கள் கூறுகின்றனர். பல இடங்களில் கண்ணாடிகளால் செய்யப்பட்ட பேனல்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அதிக அளவில் சூரிய வெளிச்சம் வீட்டிற்குள் வந்து செல்லக்கூடிய வகையில் இந்த வீடு கட்டப்பட்டுள்ளது. நடிகராக மட்டுமின்றி முதல்வராகவும் விஜய் எப்படி எளிமையாகவும் அமைதியாகவும் இருக்கிறாரோ அவருடைய குணாதிசயத்திற்கு ஏற்ப எளிமையாகவும் அமைதியாகவும் இயற்கையை ரசிக்கக்கூடிய வகையிலும் இந்த வீடு கட்டப்பட்டுள்ளது. இந்த வீட்டிலிருந்து தினமும் அருகில் உள்ள கடலின் அழகை கண்டு ரசிக்க முடியும். அதனால் இந்த வீட்டில் வசிக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் விஜய் மனைவி சங்கீதா முக்கிய கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஆனால் விஜய் இதற்கு சம்மதிக்க வாய்ப்பில்லை என்றே தெரிய வருகிறது.